வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? நெறைய பேர் காலை உணவ ராஜாவ போல சாப்பிடு, மதிய உணவ சாதாரணமா சாப்பிடு, இரவு உணவு மிக குறைவா சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, இன்னும் சில பேர் ஒரு ஸ்டெப் மேல போய் நைட் ஃபுட்டையே அவாய்ட் பண்றாங்க. அதாவது 6 மணிலேருந்து 7 மணிக்கு பின்னால எதையுமே சாப்பிட மாட்டாங்க. இதனால உடல்ல என்ன நடக்கும் தெரியுமா? உடலோட எடை வேகமா குறையலாம். செரிமானம் மிக சிறப்பா ஆகலாம். உடல்ல இருக்க கொழுப்பு மெதுவா கரைய ஆரம்பிக்கும். சிலருக்கு சர்க்கரையோட அளவும் கட்டுப்பாட்டுல வரும். ஆனா, இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நைட் ஃபுட்ட அவாய்ட் பண்றது எல்லாருக்கும் நல்லதா? இன்னைக்கு இந்த வீடியோல நாம இத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாரெல்லாம் இரவு உணவ தவிர்க்க கூடாது? சரியான முறையில இத எப்படி செய்யலாம்? இந்த தகவல்கள் தெரிஞ்ச பின்னால நீங்க இனிமே இரவு உணவ எப்படி சாப்பிடணும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். இரவு நேரத்துல எந்த உணவையும் சாப்பிடாம இருக்கிறத இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஈவினிங் 6 மணிக்குள்ள இரவு உணவ முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வர எதையும் சாப்பிட மாட்டாங்க. அதாவது சுமார் 12ல இருந்து 14 மணி நேரம் உடல் ஃபாஸ்டிங் நிலையில இருக்கும். இந்த நேரத்துல உடல் ஒரு முக்கியமான வேலைய செய்ய ஆரம்பிக்கும். அது என்ன தெரியுமா? உடல்ல சேமிச்சு வச்சிருக்க கொழுப்ப எரிக்க ஆரம்பிக்கும். இதனால தான் பலருக்கு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இரவு உணவ தவிர்க்கிறதுனால உடலுக்கு தேவையான கலோரியோட அளவு குறையும். இதனால நம்ம உடல்ல அதிகமா சேமிச்சு வச்ச கொழுப்பு மெதுவா கரைய ஆரம்பிக்கும். பல பேர் வெயிட் லாஸ்க்கு இந்த மெத்தட ஃபாலோ பண்றாங்க. நாம நைட் டைம்ல அதிகமா சாப்பிட்டா செரிமான அமைப்பு இரவு முழுவதும் வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனா இரவு உணவை தவிர்த்தா குடல் அமைப்புக்கு ஓய்வு கிடைக்கும். செரிமானம் சீரா நடக்கும். இதனால வயிற்றுப்புண், ப்ளோட்டிங், அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளும் குறையலாம். நல்ல தூக்கமே பலருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். இரவு சாப்பிட்ட உடனே தூங்கினா வயிறு கனமா இருக்கும். தூக்கம் சரியா வராது. ஆனா இரவு உணவை தவிர்த்தா உடல் லேசாக இருக்கும். தூக்கமும் ஆழமா கிடைக்கும். இரவு நேரத்துல சாப்பிடுற உணவு சிலருக்கு பிளட் சுகர் அளவை அதிகப்படுத்தும். இரவு உணவை குறைச்சா அல்லது தவிர்த்தா இன்சுலின் செயல்பாடு மேம்படும். சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆனா டயபெட்டிஸ் உள்ளவர்கள் மருத்துவரோட ஆலோசனை இல்லாம இதை செய்யவே செய்யாதீங்க. இரவு நேரம் அப்படின்றது உடல் தன்னையே ரிப்பேர் செய்யும் நேரம். அந்த நேரத்துல நம்ம அதிகமா சாப்பிட்டா உடல் டைஜஷன்ல பிஸி ஆயிடும். அதுக்கு ரெஸ்டே இருக்காது. ஆனா இரவு உணவு இல்லாமல் இருந்தா உடல் டீடாக்ஸ் வேலை செய்யும். செல்களை புதுப்பிக்கும். இரவு உணவு தான் பெல்லி ஃபேட் அதிகரிக்க முக்கிய காரணம். ஏன்னா இரவு நேரத்துல மெட்டபாலிசம் குறையும், கலோரி எரிப்பு குறையும். இதனால கொழுப்பு வயிற்றில் சேமிக்கப்படுறது. இரவு உணவை தவிர்த்தா வயிற்று கொழுப்பு மெதுவா குறையலாம். உண்மையில உடல் லைட்டா இருக்கும். காலை எழுந்தோன எனர்ஜி அதிகமா இருக்கும். ஆனா யாரெல்லாம் இரவு உணவை தவிர்க்க கூடாது? இந்த விஷயம் ரொம்பவே முக்கியம். கர்ப்பிணி பெண்கள், மிகவும் ஒல்லியானவர்கள், டயபிட்டிஸ் மருந்து இருப்பவர்கள், வயிற்றுப்புண் உள்ளவர்கள், குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே மருத்துவர் ஆலோசனை எடுத்த பிறகுதான் இதை ஃபாலோ பண்ணணும். மறந்துடாதீங்க. நீங்க இரவு உணவை தவிர்க்க நினைச்சா இந்த மாதிரி செய்யலாம். ஈவினிங் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள உணவை சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் குடிக்கலாம். காலையில நல்ல சத்தான உணவு சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் டைம் இதை ஸ்டார்ட் பண்றப்போ வாரத்துல 2 இல்லாட்டி 3 நாள் மட்டுமே ட்ரை பண்ணுங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா சிலருக்கு நல்ல நன்மைகளை தரலாம். ஆனா அது எல்லோருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. முக்கியமா உடல்நிலை, வயது, வாழ்க்கை முறை இந்த மூணையும் கவனிச்சு தான் முடிவு செய்யணும். சரியான முறையில செஞ்சா உடல் எடை குறையும், செரிமானம் மேம்படும், தூக்கம் நல்லா வரும், உடலும் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க பொதுவா நைட் எத்தனை மணிக்கு சாப்பிடுறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.